தூங்கி முழித்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆவை கற்றுக் கொடுக்குறாங்க? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், எங்களை திரும்ப ஹயாத்தாக்கின. பஅதமா அமாத்தனா, நாங்கள் மரணித்ததற்கு பின்னால் எங்களை திரும்பி ஃபஜ்ர்ல அல்லாஹ் ஹயாத்தாக்கினானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. தூங்கிய நாம் அப்படியே தூங்கி விட்டால் நண்பர்களே, காலையில கல்வி குடும்படி அடக்கிட்டு போயிருப்பான். அல்லாஹ் தாலா திரும்ப காலையில எந்திரிக்க வச்சான். திடீர் மணிமக்களை அல்லாஹ் பார்க்க வச்சான். வீடு வாசல்களே அல்லாஹ் பார்க்க வைத்தான். அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னைக்கு நம்மளாம் அந்த பழக்கம் இல்லாததின் காரணத்தினால் அல்லாஹ் தண்டனையும் கொடுக்க ஆரம்பிச்சான். தூக்கமே வர மாட்டேன். அந்த மாதிரி தண்டனை அல்லாஹ் தாலா கொடுத்தார். சாப்பிட்டு முடித்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதாமனா வ ஸகானா வ ஜஅல்னா மினல் முஸ்லிமீன். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதாமனா எங்களுக்கு உணவு ஊட்டினானே, வ ஸகானா எங்களுக்கு தண்ணீர் புகட்டினானே, வ ஜஅல்னா மினல் முஸ்லிமீன் எங்களை முஸ்லிமாக ஆக்கினானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பெருமானார் நன்றியே கற்றுக் கொடுக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சாப்பாடு கிடைக்காமல் எவ்வளோ நபர்கள் இருக்கு. எங்களுக்கு அல்லாஹ் தாலா கண்ணியமான முறையில் இந்த உணவை கொடுத்தானே, அதுக்கு ரசூலுல்லாஹ் துஆ. அன்பர்களே, நாம் சாப்பிட்டு விட்டு அல்லாஹ்வை குறை சொல்பவர்களாக இருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று சஹாபாக்களுக்கு நாம சாப்பிட்ட மாதிரி விதவிதமான உணவுகள் இல்லை என்பது. அவர்களுக்கு கிடைத்ததெல்லாம் ஒரு பேரிச்சம்பழம் அல்லது காய்ந்த ரொட்டி துண்டுகள் தான் கிடைத்தது. அதை எண்ணெய்களிலும் நெய்களிலும் தொட்டு சாப்பிடக்கூடியவர்களாக சஹாபாக்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலையிலும் அல்லாஹ்வுக்கு அவ்வளவு சுக்குரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு நாம வகை வகையான உணவுகளை சாப்பிட்டு விட்டும் குறை சொல்லக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கறி வரைக்கும் போயிட்டு வந்தார். என்ன துஆ ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அஸ்ஹப அன்னில் அஸா வ ஆஃபானி, என்னிலிருந்து எனக்கு நோவினை தரக்கூடிய அந்த கழிவுகளை நீக்கினானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும்ங்கறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு 3 நாளைக்கு ஒண்ணுக்கு வரலன்னா டயாலிஸ்க்கு போற மாதிரி எடுத்து அவருடைய நிலை. ஒரு 3 நாள் மலம் கழிக்க முடியவில்லை என்றால் அந்த ஒரு பேகால் ஆயிடுது. அப்ப பெருமானார் என்ன துஆ கொடுக்குறாங்க? நாம் கழிவறைக்கு போய் சுத்தமாகி வந்ததும் அல்லாஹ்வுடைய பெரிய நாமத்துங்கறாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது இருக்கிறது அன்பர்களே. அல்லாஹ் தஆலாவும் சொல்லும் பொழுது நம்மை என்ன சொல்கிறான்? நன்றியுள்ள அடியார்களாக ஆகிட வேண்டும்ங்கறான் அல்லாஹ். என்ன அன்பர்களே, வ கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என அடியார்களில் நன்றி உடையவர்கள் மிக கம்மிங்கறான் அல்லாஹ். முதலில் அல்லாஹ்வுக்கு நாம் அவன் கொடுத்ததை நினைத்து அதையும் சுக்ர் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நீ இது கொடுத்தியா அல்லாஹ், இது கொடுத்தியா அல்லாஹ். பெருமானார்